இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்களால் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவும் முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது. இந்த சேனல் ஆரம்பித்தது ஒன்லி எக்ஸ்க்ளூசிவாக வேலை தேடுறவங்களுக்காகவும் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும். இந்த சேனலோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, படித்து முடித்த கேண்டிடேட்டுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபோ இல்லை நல்ல இடத்துல ஒரு இன்டர்ன்ஷிப்போ கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இது இந்த 1.5 வருஷத்தில் நிறைய பேருக்கு இன்னும் ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ உங்ககிட்ட நான் வைக்கிற ரிக்வஸ்ட், ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆரம்பித்த இந்த சேனல் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸோட பசங்க காலேஜில் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாத்திரம் இதில் வர்றதில்ல, ஈவன் 12th படித்து முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் நான் போடுறேன். ஸோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க் கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது நிறைய பேருக்கு இந்த சேனல் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆர்மர்ட் வெஹிக்கிள் நிகம் லிமிடெட். இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருக்கிற ஒரு கம்பெனி. இவங்க டிஃபென்ஸ்க்கு தேவையான அந்த வெஹிக்கிள்ஸு, அதே மாதிரி காம்பேக்ட் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி. இதோட ஹெட் ஆஃபீஸ் ஆக்சுவலாக சென்னையில் ஆவடியில் இருக்குது. இது இல்லாமல் சென்னை ஆவடி ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தாலும் இன்னும் 5 இடத்துல இவங்களுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஆனால் பொதுவாக தான் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததில் ஏற்கனவே ஒரு வீடியோ போயிடுச்சு இன்றைக்கி. அடுத்தது இது செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோவும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இது கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கான ஒரு ரெக்யர்மெண்ட். இது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் EN31/16, டேட்டு 1/11/2025. இது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது இந்த டேட்லேயும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கீழேயும். முக்கியமாக இது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை என்ன கேட்டிருக்காங்களோ அந்த அட்டாச்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் என்வலப்பில் மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நேம் எழுதி, அட்ரஸ் எழுதி, ஆர்டினரி இந்தியன் போஸ்ட்டில் சீஃப் ஜென்ரல் மேனேஜர், ஆர்மர்ட் வெஹிக்கிள் நிகம் லிமிடெட், MPF, ORD எஸ்டேட், அம்பர்நாத் டிஸ்ட்ரிக்ட், தானே, மகாராஷ்டிரா, பின்கோட் 421502. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் 21 நவம்பர் 2025க்கு முன்னாடி ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிச்சிடுங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்துருவோம். ஒருவேளை நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேங்க நான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தனித்தனி அப்ளிகேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போது ப்ரெசண்ட்டாக இந்த கால் பண்ணியிருக்கிறது 1 இயர்க்கான கான்ட்ராக்ட் தான். பட் இது அனதர் ஒரு 4 இயர்ஸ்க்கு எக்ஸ்டர்ன் ஆகும். அவங்களோட நீட் அண்டு ஒர்க்கை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸும் பொறுத்து தான் அது எக்ஸ்டர்ன் ஆகும். ஸோ என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்னர் இதில் 35 வேக்கன்சி இருக்குது. மெஷினிஸ்ட் இதில் 35 வேக்கன்சி இருக்குது. ஃபிட்டரில் 10 இருக்குது. எலக்ட்ரானிக் ஃபிட்டரில் 25 வேக்கன்சி இருக்குது. எலக்ட்ரிக் ஃபிட்டரில் 5 வேக்கன்சி இருக்குது. மில் ரைட்டில் 5 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாமினர் இதில் 15 வேக்கன்சி. மொத்தமாக 130 வேக்கன்சி டிப்ளமோ படித்த கேண்டிடேட்டுக்காக. ஸோ இவங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 34,227 இருக்கும். பேசிக் பே 21,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கேட்டகரி வைஸும் ரிசர்வேஷன் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதையும் நான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் இது இப்போ நான் சொன்னது ஜூனியர் டெக்னீஷியன் கான்ட்ராக்ட் பேசிஸ். இது டிப்ளமோ படித்தவங்களுக்கு. அடுத்தது டிகிரி படித்தவங்களுக்கு ஜூனியர் மேனேஜர் கான்ட்ராக்ட் பேசிஸ். என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். இதோடைய சேல்ரி 47,610. இது சேல்ரி பேசிக் பே 30,000 சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அடுத்தது டிப்ளமோ டெக்னீஷியன். இது டூல் டிசைன். இவங்களுடைய சேல்ரி 37,201. இதோட பேசிக் பே 23,000 சொல்லியிருக்காங்க. இதில் 2 வேகன்சி இருக்குது. ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் மேனேஜர் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்தது டிப்ளமோ டெக்னீஷியன் டூல் டிசைனுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டூல் அண்ட் டை இதில் படிச்சிருக்கணும். அடுத்த மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் கான்ட்ராக்ட் இதில் NAC NTC இன் டர்னர். அதே ஜூனியர் டெக்னீஷியன் மெஷினிஸ்டில் NAC NTC இன் மெஷினிஸ்ட். ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டரில் NAC ஆர் NTC இன் ஃபிட்டர் ஜென்ரல் மெக்கானிக் மெஷின் டூல்ஸ் மெயின்டெனன்ஸ் டூல் அண்ட் டை மேக்கர். ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரானிக் ஃபிட்டரில் NAC or NTC இன் எலக்ட்ரானிக் மெக்கானிக்.
ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரிக் ஃபிட்டரில் என்ஏசி பார் என்டிசி இன் எலக்ட்ரீஷியன் பவர் எலக்ட்ரீஷியன். ஜூனியர் டெக்னீஷியன் மில்ரைட்டில் என்ஏசி என்டிசி இன் மில்ரைட் மெக்கானிக் மெஷின் டூல்ஸ் மெயின்டெனன்ஸ், மெக்கானிக் அட்வான்ஸ்டு மெஷின் டூல் மெயின்டெனன்ஸ், மெக்கானிக் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ இந்த டிப்ளமோ படிச்சிருக்கணும். ஜூனியர் டெக்னீஷியன் எக்ஸாமினருக்கு என்ஏசி பார் என்டிசி இன் ஃபிட்டர், மெஷினிஸ்ட், வெல்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர் எலக்ட்ரானிக்ஸ். இது எல்லாம் படித்தவங்க இந்த எக்ஸாமினர் வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் டிப்ளமோ. ஸோ இதுதான் குவாலிஃபிகேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இதில் எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எதுவுமே சொல்லலை. ஸோ ஆனால் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி ஸ்பெசிஃபைட் ஃபார் ஈச் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே தனியாக ஸ்பெசிஃபை பண்ணலை. அதே மாதிரி உங்களோட இது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணது ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணது மட்டும்தான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக காமிக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்பராக என்ஓசி கொடுக்கணும். அதே மாதிரி இன்டர்வியூ டைமில் வந்து உங்களோட ரிலீவிங் லெட்டர் வந்து நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்க் ஷீட்ஸு, அது வந்து குவாலிஃபிகேஷன் நீங்கள் எப்போ முடிச்சிங்கன்றது உங்கள் மார்க் ஷீட்டை வச்சு அவங்க எடுத்துப்பாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெகுலர் பேசிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். முக்கியமாக வந்து உங்களுடைய படிப்பு முடிஞ்சப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதை மாத்திரம்தான் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா இதுக்கான டாக்குமெண்ட் எவிடன்ஸ், அதாவது ஏஜ் ப்ரூஃப் அப்படின்னா நீங்கள் 10th மார்க் ஷீட்டு இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கொடுக்கணும். குவாலிஃபிகேஷனை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு உங்களோட குவாலிஃபிகேஷன் டிகிரியோ இல்லை டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்ஸு, கன்சாலிடேட் மார்க் ஷீட் இந்த மாதிரி கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னும் போது நீங்கள் ஜாயினிங் லெட்டரும் கொடுக்கணும், ரிலீவிங் லெட்டரும் கொடுக்கணும், சேலரி ஸ்லிப்பும் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லாமல் எந்த அப்ளிகேஷனையும் அனுப்பாதீங்க. முக்கியமாக அப்ளிகேஷனை 100% கரெக்டாக அவங்க கேட்ட மாதிரி ஃபில் பண்ணுங்கள். என்ஜினியரிங் டிகிரி அப்படின்றது எப்படி படிச்சிருக்கணும்னா, இன்ஜினியரிங் ஃபுல் டைம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். முக்கியமாக வந்து நீங்கள் 10th படிச்சுட்டு 2 வருஷம் +2 படிச்சுட்டு 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும். இல்லை 10th படிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து 12th படிச்சுட்டு 5 இயர்ஸ் சிஸ்டமில் நீங்கள் படிச்சிருக்கலாம். இதை தான் வந்து அவங்க இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் எடுத்துப்பாங்க. முக்கியமாக ஃபுல் டைம் டிகிரியாக இருக்கணும். அதே மாதிரி டிகிரி வந்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம் அந்த டிகிரியாக இருந்தால் 10 இயர்ஸு ப்ளஸ் 2 இயர்ஸ் 11th 12th 3 இயர்ஸ் வந்து டிகிரியாகவும், இல்லை 10 இயர்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன், 2 இயர்ஸ் 12th 11th 12th அடுத்தது 4 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் இந்த சிஸ்டமில் படிச்சிருந்தாலும் அதை வந்து டிகிரியாக அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலர் ஃபுல் டைம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். அதுதான் வந்து டிப்ளமோவாக எடுத்துப்பாங்க. என்டிசி, என்ஏசி சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். அதாவது நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வெக்கேஷ்னல் ட்ரைனிங் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். இதை தான் வந்து அவங்க குவாலிஃபிகேஷன் எடுத்துப்பாங்க. கரஸ்பாண்டன்ஸில் படித்ததோ இல்லை வந்து பார்ட் டைமில் படித்ததோ கண்டிப்பாக டிகிரியாக வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 28 வயசு தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து எல்லா ரிலாக்ஸேஷனும் அப்ளிகபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா ரிலாக்ஸேஷனும் அப்ளிகபிள் ஏஜை பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 55 வயசை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு என்ன சேலரின்றதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் மேனேஜர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேசிக் சேலரி வந்து 30,000, ஐடிஏ 13,110 rupees, ஸ்பெஷல் அலவன்ஸ் 1,500, அதர் பெனிஃபிட்ஸ் அதாவது மெடிக்கல், ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸு, கன்வெயன்ஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து 3,000, மொத்தம் 47,610 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் அவங்க கரெக்டான பிரேக்கப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒர்க் அப்படின்றது 1 இயர்க்கான கான்ட்ராக்டு. இது வந்து அடர்ந்தர் 4 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டர்ன் ஆகும். அது வந்து அவங்களோட நீடு, உங்களோட பர்ஃபார்மன்ஸு இதை பொறுத்து இது வந்து எக்ஸ்டர்ன் ஆகும். இல்லை அப்படின்னா 1 இயர்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்ட்ராக்ட் அப்படின்றது க்ளோஸ் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி பிஎஃப் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பிஎஃப், கிராஜுவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்ளிகபிள் இந்த 1 இயர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அகாமடேஷன் அப்படின்றது நீங்கள் எந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே இருக்கிற அகாமடேஷனும் அண்ட் அவைலபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு தங்குறதுக்கான அந்த அகாமடேஷன் கொடுக்கப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது உங்கள் அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் கமிட்டி ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் பண்ணும்போது உங்களோட அட்டாச்மெண்ட்ஸ் அப்ளிகேஷன் 100% ஃபில்லாக இருக்கிறது தான் ஸ்க்ரீனிங்க்கே எடுத்துப்பாங்க. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு ஸ்க்ரீனிங்க்கு அப்புறம் ஒரு ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு இன்டர்வியூ மாத்திரம் கூட இருக்கும். ஸோ அது வந்து அவங்களோட டிசிஷன். அதை வச்சு தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஜூனியர் மேனேஜராக இருந்தால் 6.9 மினிமம் சிஜிபிஏ, அதாவது 69% மார்க் எடுத்தவங்க தான் மினிமம் குவாலிஃபைடு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் அப்படின்னா வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு 65 மார்க்ஸ் வந்து மினிமம் எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டினா 55 எடுத்திருந்தா போதும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஸ்க்ரீனிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட செலெக்ஷன் ரிசல்ட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களோட வெப்சைட்டான ddpdoo.gov.in இதுலேயோ இல்லை abnl.co.in இதுலேயோ வந்து தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. இதை தவிர உங்களோட இமெயில் ஐடி, அதாவது ப்ரெசன்ட் இமெயில் ஐடி, ப்ரெசன்ட் மொபைல் நம்பர் 100% அதில் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதுலேயும் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை இமெயில் ஐடியை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் என்ன காப்பி அனுப்புகிறீங்களோ அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. இன்டர்வியூ அப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் பாஸ் ஆனால் மாத்திரம்தான் உங்களுக்கு இந்த வேலை வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஆஃப்லைன் அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இதுலேயே வந்து அனெக்ஷர் 1ல் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இவங்களோட வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு அந்த அனெக்ஷர் 1ல் இருக்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதை 100% ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணும்போது உங்கள் நேமோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ உங்களோட ப்ரூஃபுக்கும் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து ஆர்டினரி இந்தியன் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பணும். சீஃப் ஜெனரல் மேனேஜர், ஆர்ம்டு வெஹிக்கிள் நிகம் லிமிடெட், மெஷின் டூல்ஸ் ப்ரோட்டோடைப் ஃபேக்ட்ரி, ஆர்டினன்ஸ் எஸ்டேட், அம்பர்நாத் டிஸ்ட்ரிக்ட், தானே, மகாராஷ்டிரா, பின்கோட் 421502 இதில் வந்து அனுப்பணும். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரையும் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதையும் நீட்டாக வந்து என்வலப் மேலே வந்து கண்டிப்பாக எழுதுங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 300 ரூபாய். யாருக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இடபிள்யூஎஸ் ஃபீமேல் கேண்டிடேட்க்கு 100% வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ மீதி இருக்கவங்க தான் வந்து 300 ருபீஸ் ஃபீஸ் கட்டணும். இதுவும் எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்ற அந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் வந்து கட்டணும். அதுக்கான ஃபார்மேட்டும் அவங்க அந்த அனெக்ஷர்லேயே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் அங்கே பே பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப் மாத்திரம் அட்டாச் பண்ணால் போதும். அதே மாதிரி ஆக்டிவ் மொபைல் நம்பர், உங்களோட ஓன் மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் கண்டிப்பாக கொடுங்க. இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கோ இன்டர்வியூக்கோ இல்லை ரிட்டன் டெஸ்ட்டுக்கோ வேறு எதுக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த விதமான எக்ஸ்பென்சஸும் அவங்க தரமாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இது வந்து 2 பேஜாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு இதை வந்து ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணி என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்களோ அத்தனை அட்டாச்மெண்ட்ஸும் வச்சு நீங்கள் அனுப்பணும். இதுலேயே வந்து இந்த சிக்னேச்சர், டேட்டு, பிளேஸ் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது எஸ் அப்படின்னு எழுதணும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லேயே என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை தவிர வந்து எஸ்பிஐ கலெக்டில் 300 ரூபாய் கட்டணும் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்மேட் இது தான். இதை வச்சு தான் நீங்கள் எஸ்பிஐ கலெக்டில் 300 ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அடுத்தது லாஸ்ட் டேட் வந்து 21 நவம்பர் 2025. அதுக்கு முன்னாடி உங்களுடைய என்வலப் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணிவிடுங்க. அட்ரஸ் வந்து சீஃப் ஜெனரல் மேனேஜர், ஆர்ம்டு வெஹிக்கிள் நிகம் லிமிடெட், ஓஆர்டி எஸ்டேட், அம்பர்நாத் டிஸ்ட்ரிக்ட், தானே, மகாராஷ்டிரா, பின்கோட் 421502. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். இந்த லிங்க்கை டச் பண்ணாலே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜுக்கு போயிடும். இது இல்லாமல் அவங்க வெப்சைட் அட்ரஸையும் கொடுக்குறேன். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே ஆர்ம்டு வெஹிக்கிளில் இன்னொரு வீடியோவும் இன்றைக்கி அப்லோட் ஆகும். ப்ளீஸ் அதையும் பாருங்கள். நீங்கள் அதுக்கு அப்ளிகபிள், அதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அதையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.